வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. இன்று நாம் பார்க்க வேண்டிய நம்பர், எண் கணிதத்தின் நம்பர் 5. பேசிக்காவே 5ஆம் நம்பர்காரங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கும். தட்டி கொடுத்து வேலை வாங்குறது அவங்களுக்கு மிக சிறப்பு வாய்ந்தவங்க இருப்பாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அவங்களால அதை சிறப்பா அருமையா செய்ய முடியும். ரொம்ப நேர்மையாளராக இருப்பாங்க, கண்ணியமா இருப்பாங்க, எல்லாரும் ஈஸியா வசீகரம் பண்ணுவாங்க. அவங்கள இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லா துறையிலும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க எந்த துறை எடுத்தாலும் அதை நிச்சயம் பார்ப்பாங்க. ஒரு விஷயத்த இவங்களை நம்பி சொல்லலாம். டைட் லிப்டா இருப்பாங்க. அதாவது என்ன பேசுறோம், எது பேசுறோம் அப்படிங்கிறத ஆராய்ந்து அறிவோடு நிதானமாக பேசுவாங்க. அவசரத்துல டப்புன்னு இப்போ வார்த்தை விடுறது இல்லைங்களா. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஹேண்டில் வித் கேர் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உங்ககிட்ட உண்டு. ரொம்ப கமாண்டபிளா இருப்பாங்க. அதாவது இராணுவம், அப்புறம் காவல்துறை, அப்புறம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்ல தான் இவங்களை பார்க்க முடியும். நம்ம 5ஆம் நம்பர்காரங்க பேசிக்காவே தாராள மனசுடையவங்க. ரொம்ப ஜென்ரஸா இருப்பாங்க, பிராட் மைண்டடா இருப்பாங்க. ஒரு யாரையும் டப்புன்னு இது பண்ண மாட்டாங்க, இக்னோர் பண்ண மாட்டாங்க. எல்லாரையுமே அரவணைச்சு போற ஒரு பக்கம் உண்டு அவங்க கிட்ட. எல்லாருக்கூடயும் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப கலகலப்பா இருப்பாங்க. ரொம்ப அவங்க இருக்கிற இடமே அப்படியே ஜனரஞ்சகமான இடம் இருக்கும். ரொம்ப கலகலப்பா இருப்பாங்க. எல்லாருக்கூடயும் ரொம்ப அழகா பேசுவாங்க, பழகுவாங்க. பழகுவதற்கு இனிமையானவர்கள் நம்பர் 5. இவங்க ஒரு விஷயத்த பேசுறாங்க, சொல்றாங்க, எந்த டாபிக் எடுத்து பேசுறாங்க ரொம்ப அழகா மேற்கோள் காட்டி பேசுறதுல கில்லாடி இருப்பாங்க, எழுத்தாளர்களா இருப்பாங்க. இந்த 5ஆம் நம்பர்ல பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் விவேகானந்தர், இவங்கெல்லாம் உதாரணமா சொல்ல முடியும். ஏன்னா இவங்களாம் 5ஆம் நம்பர்காரங்க தான். அதே மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தா டப்புன்னு கோவப்பட்டுருவாங்க. இவங்களுடைய கோபம் பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான், உடனே டக்குன்னு மறைஞ்சிடும். அதாவது ஒரு மின்னல் மாதிரி கோபம் வர்றது, ஒரு மின்னல் மாதிரி வரும், அப்படியே மின்னல் மாதிரியே போயிடும். யாரையும் எடுத்து பேசுற பழக்கம் கிடையாது உங்ககிட்ட. எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணும், எல்லாம் இது பண்ணணும். ஏன்னா அதனாலதான் சொன்னேன், நான் லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள்கிட்ட ஜாஸ்தி உண்டுன்னு சொன்னதுக்காக எல்லாருமே ரொம்ப கலகலப்பா ரொம்ப இதா இருக்கிறதுனாலே இவங்க எந்த நம்பர் கூட ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாங்க. அதாவது மிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிங்கிள்ன்ற வார்த்தைக்கு சரியான வார்த்தை இவங்களதான் சொல்லணும். ஏன்னா யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி, அந்த மாதிரிதான் இவங்க. எல்லாரும் நட்பா இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 பேர் இருக்கணும் அப்படின்னா இவர் ஒருத்தர் இருந்தா போதும். அந்த 10 பேருடைய இதை மீட் பண்ணிடுவாரு. எல்லா வேலையும் சிறப்பா செய்வாரு. அதாவது எந்த ஒரு வேலையும் களவும் கற்று அதுன்னு சொல்றது இவங்கதான் சொல்லணும். எந்த வேலை செஞ்சாலும் முனைப்போட ரொம்ப முனைப்பா செய்வாங்க. ரொம்ப ஒரு அதாவது கான்சென்ட்ரேஷன் இவங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தி உண்டு. அப்சர்வேஷன் ரொம்ப ஜாஸ்தி உண்டு. இந்த கான்சென்ட்ரேஷன், அப்சர்வேஷன், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், இதெல்லாம் இவங்ககிட்ட ஜாஸ்தி உண்டு. அதாவது இவங்கள மாதிரி கேர் பண்ண முடியாது. ரொம்ப கேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இவங்க கேர் பண்ற பார்த்தா இந்த அன்பு தொல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அன்பு தொல்லை இவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த ஒரு நேச்சர். எல்லாம் உடவே உதவி செய்யணும்னா இவங்க கேட்கலாம் டப்புன்னு. ரொம்ப 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 எதுவா இருந்தாலும் அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க, அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பண்ணுவாங்க. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதுல விட்டு கொடுக்குற இது இவங்ககிட்ட கிடையாது. எந்த ஒரு வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றதுனாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே சிறப்பா அமைஞ்சிடும். உங்களுக்கு எந்த ஒரு துறையிலும் இவங்க என்னன்னா உச்சம் பார்ப்பாங்க. அதையும் ஈஸியா அப்படி ஒதுக்கிற மாட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்திய சுதந்திரத்துக்கு போராடின மிஸ்டர் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி இது பண்ணாரு, INA. அதை ஆரம்பிச்ச உடனே தான் ஆங்கிலேயன் பயந்தான். அவனுக்கு ஒரு பயம் ஐயோ இல்ல இந்த ஆளு தப்புன்னு இப்படி ஆரம்பிச்சிட்டான், ஒருவேளை நம்மளை தோக்கடிச்சிடுவாங்கன்னு அந்த பயம் வந்தது. ஏன்னா அவங்க ஒரு 30,000 50,000 பேரை தான், நம்ம 30 கோடி பேர் இருக்கோம். அப்படின்னும் போது எது வசதி, 30,000 50,000 பேரா இல்ல 30 கோடியா? அன்றைக்கே ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியதுக்கு காரணம் அதுதான். ஹிட்லர்லாம் போய் ஜெர்மனிக்கு போய் ஹிட்லர் போய் பார்த்து ஹெல்ப் கேட்க போயிருந்திருக்காரு மனுஷன். ஹிட்லரே பார்த்து வியந்த மனிதர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோயிஸ் யாருன்னு ஹீரோன்னு பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ் தான். அதாவது இந்தியா பிறந்ததால் சுபாஷ் சந்திர போஸின் பன்முகத்தன்மையும் தொன்மையும் அவருடைய சிறப்பும் தெரியவில்லை. இதே மேலை நாடுகளில் பிறந்திருந்தால் அவரை கொண்டாடி இருப்பாங்கன்னு சொல்லி ஹிட்லர் சொல்லியிருக்காரு. எந்த ஒரு விஷயத்துல 5ஆம் நம்பர்காரங்க பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும், தனித்துவமா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தனித்துவமா இருப்பாங்க. அதுல
எல்லாரும் பண்றாங்க, ஆனா 5ஆம் நம்பர் பண்றது மாத்திரம் வித்தியாசமா இருக்கும். ஒரு தனித்துவம் இருக்கும். யூனிக்னஸ், கரெக்டான வார்த்தை சொல்லணும்னா யூனிக்னஸ். ஒரு சிறப்பு மிக்கவர்கள், சிறப்பு வாய்ந்தவர்கள்னு சொல்றதுக்கு சரியான வார்த்தை அவங்க சொல்லணும் அப்படின்னா அப்படிதான் சொல்ல முடியும். அவங்க ரொம்ப எளிதில் உணர்ச்சி வசப்படுறவங்க, ரொம்ப டக் அப்படின்றதுக்கும் உணர்ச்சி வசப்படுவாங்க டக்குன்னு. லவ் டு பி லவ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது 5ஆம் நம்பர் தான் சொல்லணும். எல்லாராலையும் நேசிக்கப்படுபவர்கள் 5ஆம் நம்பர்காரர்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய முனைப்பும் மோட்டிவேஷன் தான். அதுக்கு காரணம். அவங்க எல்லாரையுமே வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. நல்லா அவங்க அவங்க நிறைய நிறைய படிப்பாங்க, நிறைய வாசிப்பாங்க. வாசித்தல் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உலக ஞானம் அவங்களுக்கு அதிகமாக உண்டு. நாலேஜபிள் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பிடித்த எண்கள் 5, 14, 23, 32, 41 இது. இந்த கூட்டுனா 5 வரணும். அந்த நாட்களில் இவர்களுக்கு எது செய்தாலும் அது சிறப்பாக அமையும். த லக்கியஸ்ட் டே அப்படின்னா 5, 14, 23, 32 இதெல்லாம் அவங்களுக்கு லக்கியஸ்ட் டே, லக்கியஸ்ட் நம்பர்ஸாக இருக்கும். இவங்களுடைய நிறங்கள் நாட் டார்க் கலர்ஸ்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வெளிர் கலரில் ஒரு மாதிரி சேடட் கலர்ஸ் இவங்க யூஸ் பண்ணலாம். கிரே, அப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ, வெளிர் நீளம், அப்புறம் வந்து இங்கிலீஷ் ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்து லைட் கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஒயிட், அப்புறம் வந்து பிடித்த பூ மல்லிகை. அவங்களுக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக ஜாஸ்மின். அதே மாதிரி இவங்க வந்து ஜாஸ்தி அட்டாச்சா இல்லாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது அப்படின்னு பார்த்தா 4ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் இவங்க கூட கொஞ்சம் ஜாஸ்தி இவங்க இது வச்சுக்க மாட்டாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது யாரையுமே வந்து அவங்களுடைய முகம் பாவத்தை வச்சே தப்புன்னு இவங்க கணிச்சிடுவாங்க. ஓ இதுதானா அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க வந்து பேசிக்காக ஒரு ஃபேஸ் ரீடர்ஸாக இருப்பாங்க. யாரையும் வந்து காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. வார்த்தைகளாலேயோ இல்லை பிசிக்கலாவோ இல்லை வெர்பலாவோ யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. மொத்தத்தில் நம்பர் 5 கவனிக்கப்பட வேண்டியவர்கள், சிறப்பானவர்கள். மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். இது உங்கள் ஜெயம்.